الحمد لله. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. தத்வீர் அரபிக் சென்டர் நடத்தும் சிறப்பு பயானில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக கிராத் ஓதுவதற்கு மாணவி ஹனியா ஃபாத்திமா அவர்களை அழைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணிட்டே ஓது. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت. يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه. فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا. وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا. إنه كان في أهله مسرورا. إنه ظن أن لن يحور. بلى إن ربه كان به بصيرا. فلا أقسم بالشفق والليل وما وسق والقمر إذا اتسق. لتركبن طبقا عن طبق فما لهم لا يؤمنون. وإذا قرئ عليهم القرآن لا يسجدون بل الذين كفروا يكذبون. والله أعلم بما يوعون. فبشرهم بعذاب أليم إلا الذين آمنوا وعملوا الصالحات لهم أجر غير ممنون. صدق الله العظيم. ஜஸாக்கில்லா ஹைரா. மாணவி ஹனியா ஃபாத்திமா. கிராத்தை தமிழாக படிப்பதற்காக மாணவன் ஃபர்ஹான் இப்ராஹிம் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற
அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரில் துவங்குகிறேன். வானம் பிளந்து விடும்போது தனது இறைவனின் ஆணைக்கு கட்டுப்படுவது கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவனின் கட்டளைக்கு அந்த வானம் அடிபணியும் போது இன்னும் பூமி விரிக்கப்பட்டு அது தன்னிலுள்ளவற்றை வெளியாக்கி அது காலியாகி போது தனது இறைவனின் ஆணைக்கு கட்டுப்படுவது கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவனின் கட்டளைக்கு அந்த பூமி அடிபணியும் போது, மனிதனே, நிச்சயமாக நீ உன் இறைவனிடம் சேரும் வரை முனைந்து உழைப்பவனாக உழைக்கின்றாய், பின்னர் அவனை சந்திப்பவனாக இருக்கின்றாய். ஆகவே அவனுடைய பட்டோலை அவனுடைய வழக்கையில் கொடுக்கப்படுகின்றதோ அவன் சுலபமான விசாரணையாக விசாரிக்கப்படுவான். இன்னும் தன்னை சார்ந்தோரிடமும் மகிழ்வுடன் திரும்புவான். ஆனால் அவனுடைய பட்டோலை அவனுடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகின்றதோ அவன் தனக்கு கேடுதான் என கூவியனாக அவன் நரகத்தில் புகுவான். நிச்சயமாக அவன் இம்மையில் தன்னை சார்ந்தோருடன் மகிழ்வோடு இருந்தான். நிச்சயமாக தான் இறைவன் பால் மீளவே மாட்டேன் என்று எண்ணி இருந்தான். அப்படி அல்ல, நிச்சயமாக அவனுடைய இறைவன் அவனை கவனித்து நோக்குகிறவனாகவே இருந்தான். இன்னும் அந்த செவ்வானத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன், மேலும் இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும் பூரண சந்திரன் மீதும் சத்தியம் செய்கின்றேன். நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக ஏறி போவீர்கள். எனவே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் ஈமான் கொள்வதில்லை. மேலும் அவர்களிடத்தில் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்வதில்லை. அன்றியும் நிராகரிப்பவர்கள் அதை பொய்ப்பிக்கின்றான். ஆனால் அல்லாஹ் அவர்கள் தங்களுக்குள்ளே சேகரித்து மறைத்து வைத்திருப்பவற்றை நன்கு அறிந்திருக்கின்றான். நபியே, அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை கொண்டு நன்மாராயம் கூறுவீராக. எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு முடிவே இல்லாது நட்கூலி உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மாணவன் ஃபர்ஹான் இப்ராஹிம் அவர்கள். முக உரையாற்ற மாணவி அம்ரின் அவர்களை அழைக்கிறேன். அறிமுக உரையாற்ற மாணவி அம்ரின் அவர்களை அழைக்கிறேன். अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू उस्ताद भी। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு பயனாற்ற வருகை தந்துள்ள சகோதரி ஆலிமா பர்வின் ஃபாத்திமா பின்த் பீர் முஹம்மது அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியை சேர்ந்தவர். அஸ்மா அரபிக் கல்லூரியில் 3 ஆண்டு ஆலிமா பாடம் திட்டத்தை முடித்தவர்கள். இவர் டிப்ளமா கவுன்சிலிங் சைக்காலஜி மற்றும் மாஸ்டர் டிப்ளமா இன் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். அதே கல்லூரியில் ஆசிரியராக 5 ஆண்டுகள் பணியாற்றியதுடன் அங்குள்ள மக்தப் மதரசாவில் குழந்தைகளுக்கு மதரசா வகுப்புகளையும் கற்பித்துள்ளார்கள். தற்போது தங்களுடைய இல்லத்தில் தாருல் ஹுதா என்னும் மக்தப் மதரசாவை நடத்தி வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களை தக்வீர் அரபிக் மையம் சார்பில் அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மாணவி அம்ரின். சகோதரி ஆலிமா பர்வீன் ஃபாத்திமா அவர்களை குழந்தைகள் அல்லாஹுவின் அருளை கொண்ட என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத்.
فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் நினைவு கூறக்கூடிய ஒரு அமர்வில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்று உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பும் குழந்தைகள் அல்லாஹ்வின் மிகப்பெரும் அருள்கொடை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தந்த மிகப்பெரும் அருள்கொடையில ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா குழந்தைகள். இந்த தலைப்புல நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாலும் சில விஷயங்களை ஞாபகம் ஊட்டுவதற்காக தக்கிர் மூம்னு தன்போதிக்கிறா மூமின்களுக்கு நினைவூட்டுங்கள், அது அவர்களுக்கு பயனளிக்கும். அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் குழந்தைகளுடைய வளர்ப்புல சில கவனக்குறைவுகள் இருக்கலாம், சில விஷயங்களை நம்ம மறந்து கூட இருக்கலாம். அப்ப அந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலையும் உலகத்தினுடைய இப்போ உள்ள வாழ்க்கை நெறிமுறைகள்லையும் நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம குழந்தைகளோடு நம்ம பேணுதலாக நடக்கணும், எதை விட்டு நாம் தவிர்ந்து கொண்டால் நம் குழந்தைகள் நல்ல முறையில் வளரும் என்பதை நாம் இன்றைய தலைப்புல இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இந்த குழந்தைகள்ங்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தந்த மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை பார்த்தா நம்ம முயற்சிகள் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு பொருளாதாரத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா நிறைய முயற்சி செய்துதான் நம்ம விரும்பியோ விரும்பாலும் அதுக்காக முயற்சி பண்றோம். அது கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணும் போதுதான் அதனுடைய பலனை நம்ம அடைகிறோம். ஆனா இறைவன் சொல்றான், இந்த குழந்தைங்கிறது உனக்கு ஒரு அன்பளிப்புங்கிறான். அன்பளிப்புங்கும் போது அதுல நமக்கான பெரிய முயற்சிகள் எதுவும் இருக்காது. இப்ப திருமணம் என்ற அந்த வாழ்க்கையில ஒரு ஒழுக்கத்தின், அதாவது இஸ்லாம் திருமணத்தை எதுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா நம்ம இஸ்லாத்தினுடைய பாதி கடமையை நிறைவேற்றோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய தேவைகள் ஒண்ணு இருக்கு. விபச்சாரத்தின் பக்கம் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இஸ்லாம் என்ன செய்யுது, திருமணத்தை சொல்றது. அப்ப அந்த திருமணத்தின் மூலம் சந்தோஷமாக நாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான், அந்த ஒரு ஒழுக்கத்தை பேணி நம்ம நல்ல முறையிலே அந்த திருமணம் என்ற ஒப்பந்தத்தில் ஈடுபடும் போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு அழகான ஒரு கிஃப்டாக நினைச்சிடறான், இந்த குழந்தையை தர்றான். அப்ப இந்த குழந்தைக்காக நம்ம எந்த ஒரு முயற்சியுமே செய்யறது கிடையாது. இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு. அதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தனது திருமறையில் கூறுகிறான். அத்தியாயம் 42 வசனம் 49 50 சொல்றான், லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லாது, வானங்கள் பூமிகள் எல்லாமே அல்லாஹ் கூறியது, அவன்தான் அதுக்கு ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவன். எகளுக்கும் யசாவு இனாசா யஹபு லிமை யசாவு துகூரா அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், வானம் பூமி எல்லாமே நான் தான் படைச்சேன், நான் தான் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா சொல்றான், எகளுக்கும் யசாவு இனாசா யஹபு லிமை யசாவு துகூரா, தான் நாடியவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் தான் நாடியவர்களுக்கு அவன் பெண் மக்களையும் கொடுப்பதாக அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக சொல்றான், அவ் யூ சவ்விஜுக்கும் துக்குரான் அவ் யூ சவ்விஜுக்கும் துக்குரானன் அவ் இனாசா, இன்னும் சிலருக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்தே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். மூணாவது என்ன சொல்றான்னா, ஓ எஜிஅலு மை யசாவு அகிபா, அதாவது ஓ எஜிஅலு மை யசாவு அகீமா அப்படின்னா, அகீமாங்கிறது அதாவது நம்ம தமிழ்ல மலட்டுத்தன்மைங்குவோம், ஆனா அது ஒரு மோசமான வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த மூணாவது நிலையை பத்தி கூடும்போது இந்த கர்ப்பத்துல எந்த ஒரு குழந்தையுமே இல்லாத ஒரு வெற்றிடமாக அவங்களுக்கு அந்த குழந்தையே இல்லாத அளவுக்கு தான் விரும்பிய மாதிரிதான் நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு அலிமுன் கபீரா, நிச்சயமாக அல்லாஹ் மிகப்பெரிய அறியக்கூடியவன் அப்படின்னு சொல்றான். அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சில பேருக்கு ஆண் மக்களையும் கொடுப்பான், சில பேருக்கு பெண் மக்களையும் கொடுப்பான், சில பேருக்கு இரண்டையும் சேர்த்து கொடுக்குறேங்கிறான். அதே மாதிரி தான் விரும்பியவருக்கு சில பேருக்கு ரெண்டையுமே நான் கொடுக்கவே மாட்டேன், அது என்னது அவர்களுக்கு குழந்தைகளே அந்த கர்ப்பத்துல இல்லாம ஆக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எல்லாமே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் விரும்பிதான் அதை செய்யறேங்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும், அப்போ இறைவன் சொல்றான் அந்த குழந்தைங்கிறது மிகப்பெரிய கிஃப்டா நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறோம். அப்ப இதை வச்சு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நமக்கு குழந்தைகள் இருக்குதுங்கிறதுக்காக நம்ம பெருமை அடிக்க கூடாது. ஏன்னா அந்த குழந்தைங்கிறது அல்லாஹ் சோதனைங்கிறான், அப்படித்தானே.
நமக்கு கண் குளிர்ச்சியாக இருந்தாலும் இறைவன் அந்த குழந்தைய ஒரு சோதனையா ஒரு அலங்காரமாவும் நிறைய குர்ஆன் வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்போ இது நம்மளுடைய எந்த ஒரு முயற்சியிலையும் கிடையாது. இறைவன் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இதை அன்பளிப்பாக அவன் தர்றான். இந்த அன்பளிப்பை நம்ம எப்படி அந்த இறைவன் இது ஒரு அமானிதன் கூட சொல்றான். அப்ப இந்த அமானிதத்தை நம்ம எப்படி ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில அது ஒரு கேள்வியா கேட்பேங்கிறான். உனக்கு நான் தந்த அந்த அமானிதமான இந்த குழந்தைகளை நீ எப்படி வளர்த்த, நீ என்ன சொல்லி வளர்த்த, எப்படி எல்லாமே இந்த இஸ்லாமிய முறைப்படி வளர்த்தோமா, இறைவனுடைய கட்டளைகளை பேணி குழந்தைகள் வளர்ந்ததா, எல்லாமே ரப்புல் ஆலமீன் நாளைக்கு கேட்பான். ஏன்னா ஒரு இடத்துல அன்பளிப்புங்கிறான், ஒரு இடத்துல அம்மானிதங்கிறான், ஒரு இடத்துல அலங்காரங்கிறான், எல்லாமே ஒரு இடத்துல சோதனைங்கிறான், எல்லாமே ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான். இந்த குழந்தைகளை பத்தி நமக்கு ஒரு நற்செய்தியாகவும் நாளைக்கு அது ஒரு கேள்வியாக இருக்கும்னு சொல்றான். அப்போ இந்த குழந்தைகளை கொண்டு நம்ம என்ன செய்திடக்கூடாது, என்னைக்குமே பெருமை அடிக்க கூடாது. ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அப்படித்தானே? அவங்க கிட்ட வச்சு, குழந்தை இல்லாதவங்க கிட்ட வச்சு நம்ம பெருமையா சில பேர் பேசுவாங்க, என் பிள்ளை அப்படி இப்படின்னு பெருமையா பேசுவாங்க. அல்லாஹ் அக்பர். அவங்களுக்கு தான், அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அர்த்தங்கள் தெரியும். அப்போ நம்மளுடைய வார்த்தைகளை என்னைக்குமே நினைச்சக்கூடாது, பேணுதலா இருக்கணும். அதே சமயத்துல நம்ம குழந்தைகளை கொண்டு பெருமை அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம நிறைய இதுலயும் பாக்குறோம். ஏன்னா நாளைக்கு கொடுத்ததை பத்தி ரப்புல் ஆலமீன் நம்மகிட்ட கேட்பான்ற உள்ளட்சத்தோடு நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கணும். அப்ப இந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்காக நிறைய படிக்கணுமா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதாவது இஸ்லாத்தை பேணுதலாக நம்ம வளர்ந்தாலே, பிள்ளைகளை வளர்த்தாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைங்க சொர்க்கத்துக்குரிய பிள்ளைகளா வளரும். இப்போ இந்த உலகத்துல ஒரு சாதாரண படிக்க தெரியாதவங்க, எழுத தெரியாதவங்க, எந்த ஒரு வேலையும் தெரியாதவங்க, அவங்க கூட தன்னுடைய குழந்தைகளை சிறந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவை தந்திருக்கான். ஒரு பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பொறுப்பெடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், குழந்தைய கொடுக்குறான்னா அந்த குழந்தைய நல்ல முறையில வளர்க்க தகுதியானவங்களா தான் அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார பெற்றோரா பொறுப்பெடுக்கானோ, யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கானோ அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் என்ன செய்யறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். அப்ப குறிப்பா நாம இஸ்லாமியர்கள், நம்ம முஸ்லீம், நம்ம ரப்புவை நம்புறோம், நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றோம், மறுமையில கேள்வி கணக்கு இருக்குங்கிறத நம்புறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், உலகத்தினுடைய அறிவுல எப்படி இருந்தாலும் கூட நம்ம மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளா வளர்க்கறது ஒரு தந்தையோடைய ஒரு தாயோட பெரிய கடமை. அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, என்னைக்கு மறந்துடக்கூடாது. உலக கல்வி உலகத்திற விஷயத்துல நம்ம எப்படி இருந்தாலும், ஒரு பெற்றோர் எப்படி இருந்தாலும் அவங்க குழந்தைகளை சிறந்த குழந்தைகளை, ஆளுமை மிக்க குழந்தைகளை வளர்க்கறதற்கு நிச்சயமா நம்மளால முடியும். அதை நம்ம என்ன செய்யணும், எப்போதுமே மனசுல இருக்கணும். அப்போ குழந்தைகளை வளர்க்கறதுல முதல் அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிள்ளைகளுடைய ஒரு பேசிக்கான விஷயம், அதாவது பிள்ளைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை பொதுவாகவே என்ன செய்யக்கூடாது, ஒரு வீட்டுல ஒரு யதார்த்தமா நடக்கக்கூடிய சொல்றேன். ஒரு வீட்டுல 4 பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு பிள்ளைய ஒரு தவறு செய்துட்டுன்னா அதை வச்சே மட்டம் தட்டக்கூடாது. இவன் இப்ப எப்பவுமே இவன் இப்படித்தான், இவன் அப்படித்தான் அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ ஒரு தவறு 2 தவறு செய்யும்போது அவங்க வீட்லயே அவன் அப்படித்தான், வீட்டுல அந்த பொண்ணு எப்பவுமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்து கூட அப்படியே நம்ம மட்டம் தட்டுவோம். இது குழந்தைகளோட மனசுல ஆள் மனசுல போய் பதிஞ்சு அவங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்தாலும் நமக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்க போறது இல்ல அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு பெற்றோர் மேல வெறுப்புக்குரியவர்களாகவும் தன்னை ஒரு தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போயிடுவாங்க. அது நமக்கு தெரியாது. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் யாரிடமாவது பேசும்போது சில விஷயங்கள் அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லும்போது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பெற்றோர்கள் எப்படி இருக்குன்னா, அடிச்சு நான் அடிச்சாதான் என் பிள்ளை கேட்பான் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க, யாராவது ஒருத்தவங்க உங்க பிள்ளை இப்படி தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அப்படி அவங்க சொன்னதுக்காக வேண்டியே என்ன செய்வாங்க, ரொம்ப அடிப்பாங்க. ஏன்னா நான் என் பிள்ளைய அப்படி கரெக்டா வளர்க்குறேன். இப்படி அடிக்கவும் இஸ்லாத்துல நமக்கு சொல்லி தரல. அப்போ நம்ம கோபம் தீர அளவுக்கு அந்த பிள்ளைய அடிக்கும் போது அதுக்கப்புறம் அது பழகிட்டுன்னா அம்மா எப்படி இதுக்கு அடிக்கத்தான் போறாங்க, 4 அடியை வாங்கிட்டு என்ன செய்யலாம் இருந்தெல்லாம் அது அதை அடிக்க அடிக்க என்ன செய்யும்னா நிறைய தவறுகள் செய்யக்கூடிய பிள்ளைகளா மாறும், நிறைய பொய் சொல்லக்கூடிய பிள்ளைகளா மாறும். எப்படின்னாலும் நம்ம செய்த தப்பு என்ன செய்யணும், தெரிஞ்சா 2 அடி அடிக்க போறோம் அப்படின்ற ஒரு பயன்தான் வருமே தவிர மற்றபடி அந்த குழந்தை ஒரு நல்ல பிள்ளையா வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அடிக்கும் போது நம்ம மேல இருக்கிற அந்த முகப்பத் குறையும். அப்ப இஸ்லாம் அடிக்க சொன்ன மார்க்கம் தான், ஆனா அதுக்குன்னு ஒரு வரம்பு வச்சிருக்கு. அதே சமயத்துல குழந்தைகள்கிட்ட அதிகமா நம்ம செல்லம் காட்டக்கூடாது. சில பேரை பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையா இருந்தாலும் சரி 2 பிள்ளை ரொம்ப பாசமா இருப்பாங்க. எப்படின்னா
என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எந்த ஒரு சின்னதா அழ கூட கூடாது. இப்பன்னு இல்ல, பெரிய பிள்ளையா வந்தா கூட அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அது காலேஜ் படிக்கிற வயசாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலயுமே அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை வளர்க்கும் போது அதே சமுதாயத்துல எந்த விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. என்னன்னா வீட்டுல எல்லாமே நடக்கும்போது நாளைக்கு ஒரு பரீட்சையில ஒரு மார்க் எடுக்கிறதோ இல்ல ஏதோ ஒரு தோல்வி விஷயம் அவங்க எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையோட மனசு என்ன செய்யும்னா அதை வந்து தாங்கிக்க முடியாம ஆயிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பெற்றோர் வந்து என்ன செய்யறாங்கன்னா கேட்ட எல்லாமே என்ன செஞ்சுறாங்க, வாங்கி கொடுக்கறது எல்லாமே அவங்க வந்து அந்த பெற்றோர் வந்து அந்த பிள்ளைய வந்து அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வளர்க்கறதுனால அந்த குழந்தை வந்து என்ன செய்யுதுன்னா நாளடைவே சமுதாயத்துல அதுக்கு எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்கல அப்படி சொன்னா மனசோர்வு அடையுது. இனிமே நான் படிக்க போக மாட்டேன், இனிமே நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், இனிமே நான் அங்க போய் இருக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா அது எதிர்பார்த்தது கிடைக்காத போது அது வந்து தன்னை வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்ல தாழ்த்துது. எப்படின்னா என்னால இனி என்ன முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனநிலை வந்து அப்படியே வந்து போகுது. ஆனா இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது, எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க கூடாது. எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. இன்னொன்று சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிள்ளைங்க யாருடைய பொறுப்புலையாவது வளரும், இவங்க பெற்றோர்கள் பொருளாதாரம் அது இதுன்னு எங்கேயோ இருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு பெற்றோருடைய அரவணைப்போ பாசமோ எதுவுமே கிடைக்காது. அப்ப கிடைக்காம இவங்க பொருளாதாரத்தை மட்டும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த பிள்ளைய நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தேவைகளுக்காக இவங்க வந்து பிரிஞ்சு இருந்தாலும் கூட அதுக்கு தேவையான அந்த அரவணைப்பு பாசம் அன்பு புரிதல் எதுவுமே இல்லாம அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள்ட்ட வளரும் போது அப்ப இந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோரோட பாசம் இல்லாம ஆறுறது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை என்ன தவறு செய்யுதுங்கிறது அந்த பெற்றோருக்கு தெரியாம போகுது. இதனால சமுதாயத்துல அது வளரும் போது ஒரு மோசமான பிள்ளைகளா வளரும். ஏன்னா அளவுக்கு அதிகமா வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல பெற்றோர் கண்டிக்கிற மாதிரி மத்தவங்க கண்டிப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு ஏதாவது தவறு செய்யும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க தானே அங்க விட்டுட்டு போனாங்க, அதனாலதான் அந்த பிள்ளை இப்படி வளர்ந்துட்டு இவங்களுடைய பொறுப்புல இருந்து இப்படி இருந்திருக்குமா, என்னதான் இருந்தாலும் அம்மா பாப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, தட்டி இருப்பாங்களே நல்லது சொல்லியிருப்பாங்களேன்னு ஒரு காலகட்டத்துல சொல்லுவாங்க. அப்ப இப்படி வந்து நம்ம பெற்றோர்கள் நம்ம இருக்கக்கூடாது. என்னதான் காரணம் சொன்னாலும் நம்ம பிள்ளைகளை நம்ம நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கும் போது அதனுடைய இதே வேற. அது மட்டும் இல்ல, ஒரு பெற்றோராக இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தான் முதல் ஆசிரியர். நம்ம வந்து எப்படி இருக்கோன்னா இப்ப வாப்பா ஒரு பிள்ளைய பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேசாதீங்க, அவன் பாவம் அவன் ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம இடையில போகணும்னு சொன்னா நம்ம பிள்ளை மேலும் தவறு செய்யறதுக்கு நாம தான் காரணம். அப்போ ஒரு பாப்பா பிள்ளையை தட்டும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது, நீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு நம்ம போய் நிப்பாட்டக்கூடாது. அதே மாதிரி உமா ஒரு தப்பு பண்றத பிள்ளை தப்பு பண்றத தட்டி கேட்கும் போது வாப்பா போய் நீ அதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பிள்ளை மேல இருக்க பாசத்தினால வாப்பா அம்மாவையோ அம்மா வாப்பாவையோ மாத்தி மாத்தி சொல்லும் போது அந்த பிள்ளை வந்து என்ன செய்துரும், ஏதோ நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இல்லாம ஆயிடும். அப்போ பெற்றோர் பாப்பா அம்மா தனியே உட்கார்ந்து பிள்ளைங்களோட நலனை பத்தி பேசணும். என்ன தப்பு இருக்கு, நீங்க கண்டீங்க நான் இப்படி சொல்றேன் அப்படி சொல்றேன்னு தான் பேசணுமே தவிர பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணி பேசும்போது அந்த பிள்ளைக்கு நாகா நம்ம மேல இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அப்ப யாராவது எந்த விஷயத்துல அம்மாட்ட போய் நம்ம கேட்கலாம், எந்த விஷயத்துல வாப்பாட்ட போய் கேட்கலாங்கிற அது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப புரிஞ்சு வச்சுட்டு என்ன செய்யும், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் நீ வாப்பாட்ட சொல்லிடாதங்கும், பாப்பா நான் இதை நான் தெரியாம பண்ணிட்டேன் அம்மாட்ட சொல்லாதங்கும். அப்போ பாசத்தினால அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் கண்டுக்காம போகும்போது நாளைக்கு பெற்றோராகிய நமக்குள்ள என்ன செஞ்சிடும், நீ தான் பிள்ளைய வளர்த்தது சரியில்லை நான் பிள்ளைய வளர்த்தது சரியில்லைன்ற பேச்சை நம்ம நிறைய இடத்துல பார்க்கணும். ஒரே கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருந்தாலும் கூட பிள்ளைகள் தவறு செய்யும் போது டக்குன்னு இந்த வார்த்தையை வந்து சொல்லக்கூடியது அன்றாட நம்ம பார்க்கிறோம். அப்போ பொதுவாகவே பெற்றோர்களாக இருக்க வாப்பாக்குன்னு ஒரு பையன் இருக்கணும், உமாக்குன்னு ஒரு பையன் இருக்கணும். வாப்பா மேலே ஒரு நம்பிக்கை அன்பு இருக்கணும், பிள்ளைகளுக்கு உமா மேலே நம்பிக்கை அன்பு இருக்கணும். ரெண்டு மேலேயும் ரெண்டு ஒழிப்பு மறைப்பு இல்லாம பிள்ளைங்க வளரணும் அப்படின்னு சொன்னா நம்ம பெற்றோராகிய நம்மளும் நம்மளுடைய பேணுதலா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த குழந்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா நல்ல முறையில வளரும். அப்போ இதுக்கு எல்லாம் என்ன செய்யணும்னா பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டான பேரண்ட்ஸா இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்துல பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்போர்ட்டா இருக்கணும். ஒரு விஷயம் அவங்க செய்ய போறாங்க, ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அப்படி செய்யும் போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இதை நீ எடுத்துக்கிறது வந்து உனக்கு இதுல வந்து பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நீ வந்து இதை பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். நீ இப்போ ஒரு விஷயத்துல முயற்சி பண்ற அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி
உங்களோட தொழில் ரீதியாக இதுல உலகத்தை பொறுத்தவரை நம்ம எதை முயற்சி பண்ணினாலும் அதுல லாபமும் நஷ்டமும் வரும். அதை ஒன்னால நீ பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பலவீனமான மூமினை விட பலமான மூமின் வந்து சிறந்தவன் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இஸ்லாம் முயற்சி பண்றதை வரவேற்குது. அப்ப முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு தோல்வியே தரலாம். நான் நல்லாவே முயற்சி செய்திருந்தாலும் அது தோல்வியே தரும். அப்ப தோல்வியை தரும்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, நான் நல்ல முறையில தான் முயற்சி பண்ணேன், இறைவனுடைய நாட்டம் இதுல எனக்கு ஏதோ ஒரு இறைவனுடைய நாட்டத்தினால இது நடந்திருக்கு, அதனால இன்ஷா அல்லாஹ் இதுக்கான கூலி அல்லாஹ் சிறந்ததாக்கி தருவான், இதனுடைய தீமையை விட்டு அல்லாஹ் எனக்கு விலகி இருப்பான், என்னை விலகி இருப்பான், இனி வரக்கூடிய விஷயத்துல நான் இதை விட சிறந்ததா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனசை பக்குவப்படுத்தணும். இது எப்போன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்க முயற்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன செய்கிறாரு, வெற்றி ஆகாதுங்கிறான். என்னைக்கு உயர்வானவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீ எந்த விஷயத்துல உயர்வா இருக்கு அதுல ஒரு முறை உன்னை தாழ்த்துவேங்கிறான். அப்ப நான் வந்து ரொம்ப டேலண்ட், நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, அதனால நான் உன்னை நான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, நான் எதிர்பார்த்தவங்களை மேரேஜ் பண்ண முடியல, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒன்னும் பிசினஸ் டெவலப் பண்ண முடியலன்னு நிறைய பேரை பாருங்க சூசைட் பண்றதுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமே இருக்கிற அற்பமானது. நான் எதிர்பார்த்த மார்க் இல்லை, நீ எதிர்பார்த்த மார்க் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது, முயற்சி மட்டும் தான் நம்மளோடது. இன்னைக்கு பாருங்க எத்தனை பேரண்ட்ஸோட பிள்ளைங்களை நம்ம பாக்குறோமா இல்லையா அன்றாட செய்தியில, பெரிய உலக அளவுல ரொம்ப டேலண்டா இருப்பாங்க, ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு என்ன செய்யறாங்க, தவறான முடிவு எடுக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணல. என்ன அப்படின்னா, இதுதான் லைஃப்ல இதுதான் நடக்கும். ஒரு எக்ஸாம் சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டகம் வந்து ரொம்ப அழகான முறையில வந்து எப்பவுமே வேகமா போகும். ஒரு சில ஒட்டகம், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சில ஒட்டகங்கள் உண்டு. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு காட்டரபின்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல, பக்கத்துல இருந்து ஊர்ல இருந்து வருவாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, அந்த மனிதர் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வர்றாரு. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய ஒட்டகத்தை நாங்க என்ன செய்யறோம், இந்த ஒட்டகத்தோட போட்டி வைப்போமா? ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான் ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு இவங்க சஹாபாக்கள் இந்த மனிதரோட போட்டி வைக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நம்ம எதுல உயர்வாக இருந்தாலும் ஒரு முறை நம்மளை தாழ்த்துவது இறைவனுடைய நாட்டம், என்று உயர்வானவன் நான் தான் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாமே நான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கவே கூடாது. உலகத்துல நமக்கு எதுல ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் லாஸ்ட்ல கொண்டு எல்லாம் விட்டுருவான். ஏன்னு சொன்னா நமக்கு அறிவு, நம்ம வந்து என்னைக்கும் தாழ்ந்து உயர்ந்து தான் உலகத்துல வாழ முடியும். எல்லா நேரம் உயர்வா இருக்கக்கூடாது. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். நீ எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, என்ன படிச்சாலும் சரி, நீ எதுல முயற்சி செய்தாலும் உன்னுடைய முயற்சியை மனம் தளராமல் செய். நீ நல்லவே செய்து உனக்கு மார்க் கிடைக்கல, உனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வரலன்னா அல்லாஹ் உனக்கு இதை விட சிறந்ததை தருவான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா, இந்த உலகத்துல ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறோம், அந்த ஒரு குழந்தை வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ரிசல்ட் பாக்குது, அதுக்கு கிடைக்கல அப்படின்னா வேற ஏதோ ஒரு துறைக்கு போகுது. இன்னைக்கு எதுவுமே படிக்காம பெரிய பெரிய பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய மக்களை நம்ம பாக்குறோம். அப்படித்தானே, படிச்சவங்க கூட நினைச்ச வேலை கிடைக்கலன்ட்டு காலத்தை ஓட்டக்கூடியவங்கள பாக்குறோம். ஆனா படிக்காதவங்க பெரிய முதலாளியே இருக்காங்க குறைவா படிச்சுட்டு. அப்ப என்னன்னா நம்ம ஒரு விஷயத்துல இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லணும். ஏன் தெரியுமா, பிள்ளைங்கள்ட்ட வந்து மனநிலை எப்படின்னா நம்ம நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்காங்க. அப்படி இஸ்லாம சொல்லியே தரல. ஏற்கனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதின்னு ஒண்ணு எழுதிட்டான், நமக்கு எழுதப்பட்ட நம்ம துவா தான் செய்யணும், எனக்கு இந்த விஷயம் நல்லபடியா நடக்கும் யா அல்லாஹ். அப்படியே ஒண்ணு நடக்கலன்னா அல்லாஹ் எனக்கு இதை விட சிறந்ததை தருவான். இதை இஸ்லாம் இதை வந்து அதிகமா நமக்கு சொல்லுது. மறுமையினுடைய விஷயத்துல ஒண்ணு விதியை நம்பினவங்க இன்னைக்கு எப்பமோ நான் ஒரு டைம் கேட்டது, இந்த தற்கொலைகள் அதிகமா நடக்கக்கூடிய அந்த இதை ஆய்வு பண்ணும்போது, இதை நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். தற்கொலை வந்து அதிகமா ஆய்வு பண்ணதுல கிறிஸ்டின் இந்துவை விட முஸ்லிம்களுடைய தற்கொலை கம்மியாக இருந்துதான். ஏன் தெரியுமா, அவங்க வந்து எது நடந்தாலும் இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு 2 நாள் அழுவோமா, இல்ல ஒரு 3 நாள் அழுவோம், அப்படித்தானே, அதுக்கப்புறம் சரியாயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த துன்பத்தோட இன்பம் இருக்குங்கிறான். அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு ரொம்ப நம்ம சொல்லி வளர்க்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்ப நம்மளோட இப்போல காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய கருவிகள், மொபைல், அதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கு. அந்த நாலேஜ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துருக்கான். அப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அவங்கள்ட்ட போய் கேட்கப்போ அது எவ்வளவு ஒரு சிறந்த அறிவு தானே. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுகளை நம்ம பாராட்டணும். அதே சமயத்துல அதனுடைய நன்மை தீமைகளை பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ வந்து மொபைல் இல்லாம முடியாது, அப்படித்தான். பிள்ளைங்க நம்மளோட இங்கிலீஷ்ல டைப் பண்றது எல்லாமே மாஷா அல்லாஹ் அப்படிதான் இருக்காங்க. அப்ப நம்ம சொல்லணும், நீ யாருங்கிறது அந்த மொபைல் தான் என்னது
நீ மொபைல்ல என்ன பாக்குறியோ அதை பொறுத்துதான் நீ. நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி வளர்க்கணும்னா, மொபைலை கொடுக்கும்போது நீ வந்து டச் பண்றது ஒன்ன பார்க்கும்போது வேற ஏதாவது தவறுகள் வந்தா பார்க்க கூடாது. உமா பாப்பா பார்க்காட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ எத்தனை டைம் மறைச்சாலும் ஒரு நாள் அது வெளியே வந்துடும். என்னைக்காவது ஒரு நாள் நீ செய்யற தவறுகளை அல்லாஹ் எனக்கு காட்டி கொடுத்துருவான். உனக்கு நான் தான் பொறுப்பு. நீ நல்லதே பார்த்தா நீ எப்போதும் சந்தோஷமா இருப்ப. உனக்கு நல்ல அறிவு வளரும், நல்ல திறமை வளரும். நீ மறைவுல அல்லாவுக்கு அஞ்சு நடந்தா உனக்கு எல்லா இடத்துலயும் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும். ஏன் தெரியுமா, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம சின்ன வயசுல ஏதோ ஒரு படம் பார்ப்போம், அந்த படத்துல ஏதோ ஒரு சீனை வர முன்னாடியே லைட்டா நிக்கிற மாதிரி காட்டுவோம், அதோட அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கணும். நவுதுபில்லாஹி மின்ஹா. இன்னைக்கு கையில மொபைல பிள்ளைங்களுக்கு கொடுக்காது. கேம் விளையாண்டாலும் சரி, என்ன விளையாண்டாலும் சரி, அவ்வளவு மோசமான எல்லா விஷயத்தையும் விபச்சாரங்கள் நம்ம மொபைல்ல பார்க்கலாம். அப்படித்தானே? அப்போ நம்ம வந்து நம்ம நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத நம்ம பாக்குறத பொறுத்துதான் இருக்கு. அப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இஸ்லாம் ஏன் அதை சொல்லுதுன்னா, நம்மளோட சைத்தான் பயணிச்சு கொண்டே இருக்கான். நம்ம மரணிக்கிறவரை நம்ம கூட சைத்தான் இருக்கான். சைத்தான் சொல்லுவான் யாருமே இல்ல, அதனால என்ன செய்ய நீ பாரு அப்படின்னு சைத்தான் என்ன செய்வாங்க. நம்ம வயசுக்கும் குழந்தைகளோட வயசுக்கும் சரி கிடையாது. ஏன்னா குழந்தைகளுடைய வயசு தடுமாறுற வயசு. நல்லது எது கெட்டது எதுன்னு தேர்வு பண்ண தெரியாது. அதனால்தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 40 வயசு ஆயிட்டுன்னா நமக்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அளவு பக்குவத்தை தந்துருவான். நம்ம வந்து 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கே ஓரளவு நல்லது கெட்டது தெரியும். எப்படின்னா நமக்கு குழந்தைகள் வந்துடும். அப்ப 40 வயசு ஆகாத சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்குன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், இது ஹலால், இது ஹராம், இது இப்படிமா அப்படி, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். நீ எப்பவுமே அப்படித்தான் இப்படித்தான் மட்டம் தட்டினா அதுங்க நமக்கு தெரியாம பார்க்க ஆரம்பிக்கும். சொல்லணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை பார்க்கறான் அப்படின்னு சொல்லணும். அப்ப பிள்ளைங்கள்ட்ட மொபைலை கொடுக்காம இருக்க முடியாது. எந்த விஷயத்த நம்ம கொடுக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நல்லது சொல்லி சப்போர்ட்டான பேரண்ட்ஸா இருக்கணும். என் பிள்ளை இதைத்தான் பாப்பா, இதைத்தான் செய்வான்னு சொல்லணும். அவங்க சும்மாவே நம்ம சொன்னா கூட நம்ம மேல ஒரு மதிப்பு, ஒரு பரவாயில்லையே, அப்ப நம்மளை பத்தி நம்ம அம்மா இப்படி எல்லாம் நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் வரும். அதனால அது மாறும். ஏன் இவன்ட்ட போன கொடுத்த, இவன் அதை பாப்பான் இதை பாப்பான்னு நம்ம தப்பா சொல்லும் போது, அதாங்க நம்ம பார்க்காம சொல்றாங்களே, அப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இது ஹராமா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். டெய்லி மொபைல் கொடுத்தா டெய்லி சொல்லணும், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கா, அம்மா அப்பா கண்ணை மட்டும் தான் மறைக்க முடியும், அல்லாவும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப அப்படி சொல்லும் போது பிள்ளைங்க வந்து என்ன செய்யறோம், அழகான முறையில வளரணும். அது மட்டும் இல்ல, பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி தந்த மார்க்கம் தான் இஸ்லாம். நம்ம வந்து நம்ம புதுசா எதுவுமே தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு ஞாபகம் மூட்டத்தான் நம்ம இந்த மாதிரி என்ன செய்யறோம், நம்ம அடிக்கடி பயான்கள் கேட்கிறோம். இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, முதல்ல குழந்தைகள் ஒழுக்கமான குழந்தைகளா வளரணும் அப்படின்னா தொழுகை ஏறணும். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் நம்ம அடுத்தது 5 நேரம் என்னது வருது, அகீமுஸ் ஸலாத், இந்த தொழுகை ஏவுங்கள் அப்படின்னா. அப்ப எத்தனை வயசுல தொழுகை ஏவ சொல்லுது? 7, 8, 9, 10, 4 வருஷம். 7 வயசுல நம்ம சொல்றோம், 8 வயசுலயும் சொல்றோம், 9 வயசுலயும் சொல்றோம், 10 வயசுலயும் சொல்றோம். இந்த 4 வருஷம் பிள்ளை தொழுவும் போது அப்படி இப்படி தொழுதா அவங்க அந்த 10ஆவது வயசுல தொழுவலன்னா அடி. இஸ்லாம் சொல்லுது, அடிக்க சொல்லுது. ஏன் தெரியுமா, இன்னைக்கு முதல்ல வாப்பா அடிச்சா வாப்பாக்காகத்தான் பிள்ளை தொழுவு போகும். ஆனா வாப்பாக்காக தொழுக போகட்டும், நாளைக்கு என்ன செய்யணும், வளர வளர அது தொழுவு போயிடும். பழக்கங்களை எப்படி தெரியுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மள படைச்சிருக்கான். நம்ம நன்மையான விஷயத்த பழக்கப்படுத்தினாலும் அது ஒரு நாள் செய்யலைன்னா வருத்தமா இருக்கும். நம்ம தொடர்ந்து தொழுதுகிட்டே இருக்கும். பாருங்க, எல்லாரோட உட்காந்து பேசணும், நான் இன்னைக்கு ஃபஜர் தொழுவலியே, இன்னைக்கு லொஹர் தொழுவலியே, நான் இன்னைக்கு அசர் தொழுவலியே அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். நேரம் ஆயிட்ட, சரி இவ்வளவு நேரம் வேஸ்டா போயிட்டு அப்படி, ஏன்னா அவங்களுடைய பழக்கம். அதே மாதிரி ஒரு தீமை செய்தாலும் இன்னைக்கு பிறகு யாருக்கிட்டே உட்காந்து பேசிட்டு இருந்தா, அவங்க ஒரு நாடகம் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தா, ஏதாச்சும் ஒன்று பார்க்கக்கூடிய, அவங்க வீட்டுக்கு போயிருந்தாலே மணியை ஒருக்க பார்ப்பாங்க, நம்மளும் ஒருக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த டைம்ல நாடகம் ஏதாவது பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப பழக்கங்களை பொறுத்த வரையில நல்லதாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யாது, நம்மளை விட்டு போகாது. அது ரொம்ப கஷ்டப்படணும். அதே போலத்தான் அப்ப நம்ம தொழுகை அப்படிங்கிறப்போ நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆகணும். என் பிள்ளை அந்த ஸ்கூலுக்கு போறான், எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி, நாளைக்கு கபர்ல நம்ம பிள்ளை தனியத்தான் போகுது, அதனால தனியத்தான் பதில் சொல்லணும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பொறுப்பும் தந்ததுல முதல்ல தொழுகையை ஏவணும். முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வித்தியாசம் தொழுகையை விடுவது அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம வந்து நமக்கு படிப்புங்கிறது, தொழிலுங்கிறது எல்லாமே லைஃப்ல நம்ம மரணிக்கிற வரை நம்ம பிஸியா தான் இருப்போம். ஆனாலும் நம்மளுடைய முஸ்லீமுடைய அடையாளம் தொழுகை. அப்படித்தான் கேபீர் எங்கேயாவது தொழுவாங்களா, வாங்க சொன்ன பொருள் சொல்லுவாங்களா, பள்ளிக்கு போவாங்களா, போக மாட்டாங்க. அப்ப நம்ம அவங்களே மாதிரி இருக்கக்கூடாது.
நமக்கு ஜமாத்து கடமை பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அடிச்சாலும் பிடிச்சாலும் அழுதாலும் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்களை தொலை வச்சு அந்த 7 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள தொலை வைக்கணும். தொலை வச்சுட்டோன்னு வைங்களா, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு செடியை டெய்லி தண்ணி ஊத்த அது ஒரு மரமா வந்து அது காய்ச்சி கனியாகும் போது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். அதே போல நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே அதை சொன்னா அப்புறம் வந்து அந்த 10 வயசுல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு முழுமை வந்துடும். அப்ப அந்த 10 வயசுல அவங்க வந்து தொலை போனா அவங்களுக்கு வந்து நிறைய பாவங்கள், மானக்கேடான விஷயத்துல இருந்து ஒருத்தவங்க விலகணும் அப்படின்னா அவங்க 5 நேரம் தொழுகையை கடைபிடிக்கணும் இஸ்லாம் சொல்லுது. அப்ப நம்ம சின்ன குழந்தைகளை தொழுறதுக்கு 5 நேரம் அனுப்பணும். அடுத்ததா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன சொல்றான் அப்படின்னா, தொழுகை 10 வயசுல தொலை வைங்க, தொழலைன்னா அடிச்சுதான் தொலை வைக்க சொல்றாங்க. அப்ப வாப்பா அடிக்கணும். இன்னைக்கு ஸ்கூல் போல அடிக்கிறோம், காலேஜுக்கு போல பேசுறோம், அப்புறம் வந்து டியூஷன் போலன்னு எத்தனை பெற்றோர்கள் வந்து குழந்தை தொழுவலன்னு அடிக்கிறாங்க, பேசுறாங்க சொல்லுங்க. பெற்றோர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஏன் தொழுவ போலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மள அதுக்குதான் எல்லாம் பொறுப்பு வச்சிருக்கான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான், ஐயுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்க, ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தினுடைய எரிபொருளா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன சொல்றான்? மனிதர்களையும் கற்களையும் சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணுமா இல்லையா? அப்ப பெற்றோர் மட்டும் சில வீட்டுல ஓதுவாங்க, தொழுவாங்க, எல்லாமே நடக்கும். பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க தான், அம்மா பாப்பா நல்லா தொழுவாங்க, பயானுக்கு போவாங்க, அழகான முறையில எல்லாமே நடக்கும். பிள்ளைங்களை போய் பார்த்தா 5 நேரம் தொழுவேங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நான் தொழுவுறேன், என்னோட கணவர் தொழுவுறாங்கன்னா என் பிள்ளையும் தொழுவணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். எரிச்சப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம அந்த வார்த்தைகளை சொல்ல நாளைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு போனாலும் நம்ம பிள்ளைகள் சொல்லும். என் தாய் என் தந்தை இருக்கும்போது என்னைய வந்து என்ன செய்வாங்க, தொழுவை ஏறிக்கிட்டே இருப்பாங்க. எங்கம்மா இப்படி சொன்னாங்க, எங்க பாப்பா இப்படி சொன்னாங்க, அந்த வார்த்தை வரும். அதே போல அவங்களுடைய தலைமுறைக்கு என்ன செய்வாங்க, ஏவாங்க. அப்போ நம்மளுடைய வீடுகள்ல குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது எல்லா பிள்ளைகளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் பிள்ளை ஓதுறேன், என் பிள்ளை டியூஷன் போறேன், என் பிள்ளை ஸ்கூல் போறேன், எனக்கு புக்கு குர்ஆனை எடுக்கவே நேரம் இல்லைன்னு சொல்ல. இந்த கதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பார்ப்பான். உலக கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மார்க்கே கல்விக்கு ஏன் கொடுக்கலன்னு நாளைக்கு ரப்பு கேட்பான். நான் உன்னோட பேசினேன்னு நீ என்னை எடுத்து படிச்சியான்னு கேட்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். 5 நேரம் சொர்க்கத்தினோட அழைப்பா உன்னைய வந்து நான் கூப்பிட்டேனே, ஹையல சொல்லா ஹைலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள், நான் கூப்பிட்டேனே தொழுகையின் பக்கம் வாருங்கள், நீ என்ன செய்யணும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளைக்கு கேட்பான். அப்ப பெற்றோராகி நம்மள்ட்டையும் கேட்பான். நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு பிள்ளைகள் மேல லைட்டா ஒரு நெருப்பு பட்டா நம்மளால தாங்குவோமா? அப்ப நரகத்தினுடைய எரிபொருளா போவாம இருக்கணும் நம்ம பிள்ளைகள், நம்மளும் போவாம இருக்கணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாராங்கிறான். அந்த வசனம் ஒண்ணுதான். அதுல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? இன்னைக்கு எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பங்கள் இஸ்லாத்துக்கு வராம போனதை நம்ம பாக்குறோம். அப்போ நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லாமே சொல்லி தந்துட்டான். அப்ப நம்ம குழந்தைகள் அழகான முறையில வளர்க்கணும். இப்போ முதல்ல தொழுகையை ஏவணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு நற்பண்புகள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றார். சூரத்துல் நூர் அந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்ம சலாம் சொல்ற முறையை சொல்லித்தரான். பிள்ளைங்களுக்கு ஒழுக்க முறைகளை வீட்டுல இருந்தே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லித்தரான். குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க, நம்மகிட்ட யாரோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, ரொம்பலாம் நீங்க பேசாட்டம் அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதை நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சொன்ன மாஷா அல்லாஹ் அவங்க பிள்ளை அழகா வளர்த்திருக்காங்களேங்க. ஒண்ணுங்க வேண்டாம், அதை சொல்லிக்கிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டா கூட பரவாயில்ல சொல்லணும். யாருமா வந்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு பரவாயில்ல நம்ம பிள்ளைல இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா இது கேட்டாலே போதும். அப்படியே நம்ம பிள்ளைகளை பழக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு பெற்றோர் நல்லா சொல்ற, ஒரு பெற்றோர் வந்து தனியே இருக்கும்போது கூட அந்த குழந்தைகள் அனுமதி கேட்டுதான் வரணும். அந்த காலத்துல எந்த ரூமோ வசதியோ ஏசியோ எதுவுமே கிடையாது. ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குழந்தைகளை ஒழுக்கத்துல எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா 3 நேரங்களை வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா ஃபஜ்ருக்கு முன்பு, லுகர் நேரத்தில், எஸ்ஸாக்கு பிறகு, இந்த 3 நேரத்துல அனுமதி கேட்கணும்னு நல்லா சொல்றான். மற்ற நேரம் நம்ம எல்லாருமே பொதுவா ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த காலத்துல அடிமைகள் உண்டு. அடிமைகள் எல்லார் வீட்லயும் உண்டு. அவங்க நினைச்ச நேரம் வீட்டுல வந்து வேலைக்காக வருவாங்க, போவாங்க, எல்லாமே இருக்கும். அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல என்ன சொல்றோம்னா ஃபஜ்ருக்கு முன்புங்கும்போது நம்ம தூங்கக்கூடிய நேரமா இருக்கலாம். நம்மளுடைய ஆடைகள் விலகி இருக்கும். சில பேர் வந்து என்ன செய்யும், இப்போல ஏசி இப்போல ஃபேன் மாதிரி அப்ப இருக்காது. அப்போ நமக்கு வந்து என்ன செய்வோம், நம்ம அசந்து தூங்கக்கூடிய நேரம். அப்போ ஃபஜ்ருக்கு முன்பு நம்ம யார் வீட்டுக்கு போறதா இருந்தா
அனுமதி கேட்கணும். குழந்தைகளே பெற்றோரை நோக்கி வர்றதா இருந்தாலும் அனுமதி கேட்கணும். அததான் இஸ்லாம் குழந்தைகளுக்கு வந்து சொல்லித்தர சொல்லுது. அப்ப அந்த குழந்தைகள் என்ன செய்யுது அப்படின்னா லுகருக்கு முன்பு அந்த மாதிரி நேரத்துல இசாக்கு அப்புறம் எப்படி அந்த அறைகளுக்கு வரும்போது அனுமதி கேட்கணும். வரலாமா, இன்னைக்கு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது வரலாமாங்கிறோம். ஆனா எந்த வீட்டுல எந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் சொல்லுங்க? ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், சாருக்கு கேட்கிறோம், எல்லாமே கேட்கிறோம், உள்ள வரலாமாங்கிறத கேட்கிறோம், சரியா? ஆனா நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுன்னா பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். பெற்றோர் தனியாக இருந்தாலும் சரி ஒரு ரூம்ல வரும்போது அனுமதி கேட்டு வரலாமான்னு கேட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் வெக்கமா தான் இருக்கு, இதெல்லாம் எப்படி வந்து ஃபாலோ பண்ண, இதை எப்படி சொன்ன அப்படின்னா சொல்லி பழகுங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்க யார் வீட்டுக்கும் எந்த நேரத்துல போகணும் போகக்கூடாதுங்கிறது இஸ்லாமிய ஒழுக்கத்தை அதை கடைபிடிக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் கண்ட கண்ட இடத்துல கண்ட நேரத்துல எங்கேயும் போகக்கூடாது. அதே மாதிரி இஸ்லாம் என்ன சொன்னா 10 வயசுல குழந்தைகளை நம்ம வந்து தொலை சொல்றது மட்டும் இல்லாமல் படுக்கையிலிருந்து விலக்கி வைங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு வீட்டுல 2 ஆண் குழந்தைகள் இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் 2 பேரும் தனித்தனியா தான் படுக்க வைக்கணும். பெண் குழந்தைகள் இருந்து அவங்க 2 பேரும் தனித்தனியா தான், பெற்றோர்கள் இருந்து அவங்க தனியா தான் படுக்கணும். சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பாசத்தினால என்ன செய்வாங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து நெருக்கமா படுத்துட்டு அம்மா காலத்துலதான் கை போட்டு படுப்போம். சில பசங்க வாப்பா மேலதான் காலை போட்டு படுப்பாங்க. ஆனா அப்படி வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அப்ப நம்ம பிள்ளைகளை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி படுக்கைக்கு வந்து இது பண்ணக்கூடாது. படுக்கைக்கு வந்து பெற்றோர்கிட்ட வந்து பெற்றோர்கிட்ட வந்து அந்த குழந்தைகளை படுக்க வைக்க கூடாது. அதே சமயத்துல அந்த பெற்றோர்கிட்ட அந்த பிள்ளைகளை காலுக்கு மேல கால் போட்டு படுக்கிறது இது எதுவுமே வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, நமக்கு அனுமதி தரல. அப்ப பிள்ளைகள்கிட்ட ஏன் இதை உங்களுக்கு நாளைக்கு நீங்க நிறைய இடத்துல பாருங்க நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம பாக்குறோம். என்ன சொல்லுவாங்க, பெண்கள் வந்து சேர்ந்து வந்து படுக்கிறாங்க ஒருத்தருக்கு முதல்ல, இதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அப்ப இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இஸ்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி தந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப இதுல ஒழுக்க முறைகள் வரும். அப்போ ஒரு பிள்ளைகள் வந்து அப்படி படுக்க கூடாது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து யார் வீட்டுக்கு போறது இப்படி எல்லாமே சொல்லி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, பிள்ளைகளை வந்து நல்ல முறையில வந்து நம்ம வளர்க்கறது வந்து நம்ம மீது கடமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல, போதைகள் வந்து நம்ம அதிகமா நம்ம பாக்குறோம். எங்க பிள்ளைகளை நம்ம நல்ல முறையில வளர்த்தாலும் கூட சேர ஃப்ரெண்டு வந்து என்ன செஞ்சுறாங்க, நல்லவங்களா இல்லாம ஆகுது. இப்போ அந்த காலத்துல வந்து இப்போ பீடி குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது இதெல்லாம் வந்து தப்புன்னு சொன்னாங்க. அப்படித்தானே? ஒரு காலத்துல பீடி குடிக்கிறது அம்மா பாப்பாக்கு தெரியாம தான் வந்து குடிப்பாங்க. அதே சமயத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன தவறுகள் செய்யறதா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யாருக்கு தெரியாம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ பாருங்க, பீடி சிகரெட்டு எல்லாமே வந்து என்னன்னா சாதாரண ஒரு விஷயம் ஆயிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என்ன அப்படின்னா சிறிய பாவத்தை வந்து இப்ப பீடி குடிக்கிறாங்கன்னா அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரிய பாவம் வந்து என்ன செய்வாங்க, அதைத்தான் பெருசா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதே போலதான் இப்போ பீடி குடிக்கிறத ஒரு சாதாரண ஒரு விஷயமா சொல்றாங்க, அதுவும் போதை தான். பீடி குடிக்கிறது ஒரு போதை தான். அதே சமயத்துல சிகரெட்டு குடிக்கிறது ஒரு போதை தான். ஆனா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கஞ்சா அடிக்கிறது தான் பெரிய தப்பு அப்படி சொல்றாங்க. அப்ப யோசித்து பாருங்க, ரசூல்லா சொன்ன மாதிரி ஒரு காலம் அந்த காலத்துல ஹலால் ஹராம் பேண மாட்டாங்க. சிறிய விஷயம் பெரிய விஷயம் அப்படின்ட்டு எது பெருசா இருக்கோ அதைத்தான் வந்து என்ன செய்வாங்க, பெரிய தப்பாக சொல்லுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதர் வர்றாரு. அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஊர் வந்து மிக ஒரு குளிர்ந்த பிரதேசமா இருக்கு, அங்க வந்து கோதுமையிலான ஒரு கஞ்சி வந்து கொடுப்பாங்க, அது லிக்விட் மாதிரி இருக்கும், அதை நான் வந்து குடிக்கலாமா, அது குடிச்சா எனக்கு கொஞ்சம் உடம்புல அழுப்பெல்லாம் போகும், நான் வந்து கொஞ்சம் என்னோட வேலை பழுவும் வந்து எனக்கு கஷ்டமா இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரசூல்லா வந்து உடனே கேட்குறாங்க, அதுல போதை உண்டான்னு கேட்காங்க. அதை நீங்க குடிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து போதை தருமான்னு கேட்கும்போது ஆமா ரசூல்லா, அது குடிச்சா என்னுடைய உடம்புல அழுப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க அதை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கோதுமையில செய்த ஒரு இதுக்கே ரசூல்லா வந்து என்ன செய்யறாங்க, அது குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பி அவர் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க ஊர்ல எல்லாருமே அதைத்தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாரு அப்படின்னா எல்லாரும் குடிக்கிறாங்களோ அப்ப நீங்க குடிங்க, அது தப்பு இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்கங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஊர்ல இருக்க எல்லாருமே திருத்துங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு போதைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா பாக்குறோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், பீடி குடிக்கிறது தப்பு இல்லைங்கிறோம், மது குடிக்கிறது தப்பு இல்லை. இந்த போதை மாத்திரைகள் எது லிக்விடாக இருந்தாலும் சரி, மாத்திரையாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அது என்னது தவறுதான். அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு ஏன் இந்த போதையை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ நீங்க செய்தியில 1 மணி நேரம் பாருங்க, கொலை, விபச்சாரம், திருட்டு, போதை, அந்த 4ஐயும் பத்தி தான் செய்தி வரும். இல்ல ஆக்சிடென்ட் வர்றது, இதைத்தான் செய்தியில காட்டுறாங்க. மேக்சிமம் நீங்க செய்தியை பார்த்தா போதைங்கிறது எப்படி ஆயிட்டு ஒரு காலம் வரும். அந்த காலத்துல நினைச்சனமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி ஒரு மோசமான காலங்களை ரசூலா சொன்ன அந்த நாட்கள்ல நம்ம இருக்கோம். எங்கேயோ பார்த்தா இப்போ சின்ன சின்ன பசங்க கையிலனா பெட்டி, சின்ன சின்ன பெட்டி கடைகள்ல கூட போதைகள் நடமாடுது. இப்போ ஒருத்தவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்க குடிச்சது அவங்களோட வாயில வரக்கூட சும்மல்னால தெரியும், பீடி குடிச்சாலும் தெரியும். ஆனா இந்த கஞ்சா அடிக்கிறவங்கள பார்த்தா பார்க்க அழகாதான் இருப்பாங்களாம். அவங்கள அவ்வளவு சீக்கிரம் உடனே கண்டுபிடிக்க விடாது. அவங்க அந்த ஹார்ட் பேஷண்ட் மாதிரி மாத்திரையை வச்ச மாதிரிதான் வைப்பாங்களாம். இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஹார்மோன் சுரக்குமா. அந்த ஹார்மோன் நமக்கு ரொம்ப ஹாப்பியான நேரத்துலதான் அது சுரக்கும். அப்படிங்கிறப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைய சுரப்பிகள் வச்சிருக்கான். மூளை ஒரு தனினால் ஆன ஒரு இது மாதிரி தானே. அப்ப நிறைய சுரப்பிகள் சுரக்கும். அப்படிங்கும்போது அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு பெருநாள் டைம், அந்த மாதிரி ஒரு கல்யாண வீடு, ஏதோ ஒரு டைம்ல நம்மளே அறியாம ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பாத்தீங்களா. அதே போல அந்த ஹார்மோன் அந்த நேரத்துல நல்லா சுரக்குமா. இப்ப இந்த போதை மாத்திரைகள் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஹார்மோன் அதிகமா சுரந்து சுரந்து அவங்களுக்கு அந்த நேரத்துல யாரு திட்டினாலும் சரி ஒண்ணுமே தெரியாது, என்ன வீட்டுல நடந்தாலும் ஒண்ணும் சரி, அவங்க ஒரு சந்தோஷமான நிலையில இருப்பாங்களாம். அப்போ இந்த மாத்திரையோ இந்த லிக்விடோ அதிகமா அவங்க யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஹார்மோன் அவங்களே அறியாம சுரந்துகிட்டே இருக்குமா. சுரந்துகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஹார்மோன்னால அவங்களுடைய ஆண்மையை கொஞ்ச நாள் அவங்க இழந்துருவாங்களாம். அப்புறம் அவங்களால கல்யாணம் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன செய்வது, ஒரு கூட்டத்துல நின்று ஒரு ஆளுமே, ஒரு ஆண் அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம்னா அவங்களோட தைரியம். அப்படித்தானே. ஆண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் அந்த தைரியம். பெண்கள்கிட்டயும் அல்ஹம்துலில்லாஹ் தைரியம் இருக்கு, நம்ம வரலாறுகள்ல பார்க்கலாம். இருந்தாலும் நமக்கு ஒரு சேஃப்டிக்காக சொல்லுவோம். அப்படித்தானே. அப்ப அந்த ஆளுமே என்ன செஞ்சிடும், அந்த ஆண்மை திறன் குறைஞ்சி 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 அவங்க 4 ஆண்களோட நின்னா கூட அவங்க 5வது ஆணா போய் நிக்க வைக்கப்படுவாங்களாம். எந்த அளவுக்கு ஆயிடுவாங்க அப்படி சொன்னா, ஒரு கடனை கொடுத்தவங்கள்ட்ட கடனை கேட்கவே என்ன செய்வாங்களாம், பயப்படுவாங்களாம். ஒரு வாப்பா வாப்பா அந்த போதைக்கு அடிமையானா பிள்ளைகிட்ட பேச பயப்படுவாங்களாம். ஏன் பிள்ளைகிட்ட எப்படி சொல்லன்னா, ஒரு ஆண் மகன்கிட்ட ஏன் லேட்டா வந்தாலும் கேட்க கூட பயப்படுவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆண்மை இல்லாதவங்களா குறுகிய நிலையில ஆயிடுவாங்களாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல யூதர், அதாவது கேபீர்களுக்கு முஸ்லிம்கள் மீது பயம் இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாள்ல உங்கள் மீது போர் தொடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கள் கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்துல நாங்க மிக குறைவாக இருப்போமா அப்படின்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க மிக குறைவாக இருக்க மாட்டீங்க, நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ அவங்க கேட்கறாங்க, அப்ப யார் ரசூலா, ஏன் எங்கள் மேல அந்த உம்மத்துகள் மேல ஏன் போர் தொடுக்க முடியும், முஸ்லிம்கள் அதிகமா இருப்பாங்களே அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அதிகமா இருப்பாங்க, ஆனா அவர்கள் ஆண்மையற்றவர்களா இருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, கடல் நுரை இருக்குல்ல, கடல்ல பெரிய கடல், அதுக்கு மேல நுரை அப்படியே அடிச்சுக்கிட்டே போகும். அதே போல ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா ஆளுமே இருக்காது. ஆளுமே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களை எப்படி ஆண்களா மதிக்க முடியும். 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு எத்தனை கோடிக்கு வீடை கட்டி ஒரு பெண்ணை மனம் முடிச்சு அவன் 100 பவுன் நகையை போட்டு கொடுத்தாலும் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய நிலையில இல்லைன்னு சொன்னா அவனோட எந்த பெண்ணும் வாழ மாட்டாங்க. அப்படித்தானே. அப்போ அவனுடைய இந்த போதைக்கு அடிமையாகி கடைசியில அவனுடைய ஆண்மையை இழந்து அவனால ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை இழந்து அவன் அப்படி ஆகுறதுக்கு இந்த போதை காரணமாகுது. அப்போ அப்படி ஆகும்போது அந்த மனைவிமார்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு சமுதாயம் உருவாயிட்டுன்னா பெண்கள் தவறு செய்ய துணிஞ்சிருவாங்க. பெண்கள் தவறு செய்யும் போது அங்க அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்ம வீட்டுல நம்ம கணவர் 5 நேரம் தொழுகிறாங்க, நம்ம பிள்ளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு குறுகிய வட்டத்துல இஸ்லாம் யோசிக்கவே சொல்லல. இன்னைக்கு நம்ம சமுதாயம் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட, ஒரு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட உனக்கு எப்படிடா இது கிடைக்குது அப்படின்னு கேட்டா அவன் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு 5 பேரை அந்த ஆள்கிட்ட கை காட்டி கொடுத்தா 6வது எனக்கு ஒரு ஆஃபர், 5 பேரை நான் கை காட்டிட்டா 6வது எனக்கு
அவங்க தருவாங்க. இப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேரை நான் வந்து சேர்த்து விடுவேன். அதனால எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம மட்டும் இருக்கா, அன்னைக்கு ஒரு டியூஷன் போயிட்டு ஒரு 5 வயசு பொண்ணு வருது, அழுதுகிட்டே வருது. அவங்க அம்மாட்ட கேட்கும்போது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பிள்ளைய ஒரு பையன் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டான். என்னன்னு கேட்கும்போது அந்த பையனோட அம்மாட்ட போய் சொல்லும்போது, என் மகன் போதை வந்து போதைக்கு அடிமையா இருக்கான், 8:30 மணிக்கெல்லாம் டியூஷன் விட்டு உங்க பிள்ளை இந்த சைடு வர சொல்லாதீங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, காலம் எப்படி போய்கிட்டு இருக்கு. நல்லா பாதுகாக்கணும். காலம் காலமா தான் இருக்கு. காலம் நானாக்கிறேன்னு நல்லா சொல்றான். அப்ப பாருங்க, ஒரு 8:30 மணிக்கு பிள்ளை டியூஷன் விட்டு வர்றதுக்கு நிம்மதி இல்ல. என் பையன் இப்படித்தான் நிப்பான், நீங்க உங்க பொண்ணை வேற வழியா டியூஷன் விட்டு கொண்டு வாங்கோங்கிறாங்க. அப்ப எவ்வளவுக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய உலக மக்களுடைய நிலை பேக்கிட்டு இருக்கு. இந்த போதையினால எவ்வளவு ஒரு மோசமான நிலைகள். அப்போ பிள்ளைகளை வளர்க்குற முறையில முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம செய்யற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு, நம்ம இஸ்லாத்தினோட அடிப்படையில நம்ம வாழ்றோமா, இல்ல நம்ம பிள்ளைங்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்கு, எல்லாமே பேணுதலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்றேன் அப்படின்னு இஸ்லாம் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய நட்புகளாக நம்ம பிள்ளைகளோட நட்புகளை கவனிக்கணும், நம்ம பிள்ளைங்களோட ஒழுக்கத்தை கவனிக்கணும், நம்மளோட பெற்றோர் நமக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம கவனிச்சா மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை வந்து என்ன செய்ய முடியும், நல்ல முறையில வளர்க்க முடியும். இந்த ஏன்னா நம்ம வந்து நம்ம சமுதாயத்துல நிறைய பொறுப்புகள் இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமானவர்களை வளரணும் அப்படின்னா முதல்ல பெற்றோராகிய நாம தான் முதல் ஆசிரியர். பிள்ளைகளை பொறுத்தவரையில எப்படி தெரியுமா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தா வீட்டுல வந்து அது பொண்ணு மாதிரியே ஜோடிச்சு உட்காந்து பார்க்கும். ஒரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தா டாக்டர் மாதிரி வச்சு விளையாடு. அப்ப பிள்ளைகள் நம்மளை வந்து நல்லா கவனிக்கக்கூடியது. அது வந்து நேரம் அந்த பிக்சரை பார்த்து உடனே அது மைண்ட்ல வந்து ஏற்றும். அப்ப பெற்றோராகிய நம்ம வந்து என்னச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லணும், நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும், தவறுகளை சுட்டி காட்டணும், அதுல இருந்து திருத்துறதுக்கு வழிவகுக்கணும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களா நம்மளும் உலகத்துல வாழ்ந்தாதான் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம நல்லா இருக்க, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைக்க கூடாது. நம்ம பிள்ளைகள் சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயமும் எல்லாரும் நல்லா இருந்தாதான் நம்ம பிள்ளைகளும் நல்ல ஒரு சிறந்த தலைமுறையோடு வளர முடியும், பாதுகாப்பா வாழ முடியும். அப்ப இஸ்லாம் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு வந்து தெளிவு கொடுத்தது. அப்ப இஸ்லாம் ஒரு விஷயத்த தடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாவத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிடணும், மீட்டணும். பிள்ளைகளுடைய விஷயத்துல பிள்ளைகளோட ஒழுக்கங்கள் பேணணும், பிள்ளைகளுடைய நற்பண்புகளை பேணணும், பிள்ளைகளுக்கு இபாதத்து விஷயத்த சொல்லி கொடுக்கணும். எல்லாமே சொல்லி கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் நாளை மறுமையில நமக்கு இறைவன் தந்த மிகப்பெரிய கிஃப்டோடு அதே குடும்பத்தோடு என்ன செய்வோம், நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோம். எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ இமாம்கள் அவங்க பிள்ளைகளுக்காக நிறைய நிறைய துவா செய்திருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதின் உச்சக்கட்டம் அப்படிதான். அவங்களே அவங்களுடைய மகன்களுக்காக பிள்ளைகளுக்காக நிறைய துவா செஞ்சாங்க. பெற்றோராகிய நாம் கேட்கக்கூடிய துவா பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவா பெற்றோருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வேங்கிறான். அவனுடைய வாக்கு உண்மையானதுனால நம்ம பிள்ளைகளுக்காக நிறைய நிறைய துவா செய்யணும். உலக விஷயத்துல முயற்சிகள் கொடுத்தாலும் நம்ம நிறைய நிறைய துவா செய்வதன் மூலம் அந்த பிள்ளைகள் நிச்சயமா சாலிகான குழந்தைகளாக வளரும். நாளை நமக்கு சதக்கத்துல் ஜாரியா அந்த 3 விஷயங்கள்ல நம்ம பிள்ளைங்கள் சாலிகான குழந்தைகளா, நாம் மரணித்த பிறகு நமக்காக துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளா மாறணும் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் சொன்ன கொள்கையின் அடிப்படையில பிள்ளைகளை வளர்க்கணும். நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி வாழ வேண்டும் சொல்லி தந்த மார்க்க இஸ்லாம். அதுக்கான திருமறை குர்ஆன், அதற்கான நமக்கு வழிகாட்டல் எல்லாமே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இதை பத்தி நிறைய இன்ஷா அல்லாஹ் பேசலாம். அதனால நம்ம கேட்ட விஷயங்களை நானும் நீங்களும் நல்ல முறையில பயன்படுத்தி நம்ம உலகில வெற்றி பெற வேண்டும் என்று கூறி பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தைகள் வந்து அல்லாஹுவின் சிறந்த கிஃப்ட், பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. குழந்தைகள் வளர்ப்பில் வந்து பிளஸ் மைனஸ், கூடுதல் குறை எல்லாமே வரும். அதை எல்லாமே நல்லா அழகா தெளிவா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் குழந்தைகள் மூலமா பெரிய கிஃப்ட், சிறந்த கிஃப்ட்ன்னு சொல்றோம். அதே நேரத்துல குழந்தைகளுக்கு வந்து சோதனைகளும் சொல்றாங்க. எல்லாமே நம்ம வந்து இதுல இருக்கு. இந்த குழந்தைகள் வளர்ப்புற சோதனைகளும் இருக்கு, கிஃப்டா நினைச்சு நம்ம வளர்க்கிறோம், சோதனைகளும் இருக்கு. அந்த சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து மௌத்துக்கு அப்புறம் நாளைக்கு சொர்க்கத்துல இருக்கும் போது நம்மளுடைய தராஜாக்கள் வந்து ஓய்ந்துகிட்டே போகும். அப்போ வந்து பிள்ளைகள் கேட்ட துவாக்கள்னாலதான் ஓய்ந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க ஹதீஸ்ல. சரி, குழந்தைகள் அல்லாஹ்வின் அருட்கொடை என்ற தலைப்புல சிறப்புரையாற்றிய
சகோதரி ஆலிமா பர்வீன் ஃபாத்திமா அவர்களுக்கு ஜஸாக்கில்லாஹு ஹைரா. அடுத்ததாக நன்றி கூறுவதற்கு மாணவி அஃப்ரீன் தஸ்லீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த நிகழ்வில் கிராத்தோதிய ஹனியா ஃபாத்திமா மற்றும் தமிழாக்கம் வாசித்த ஃபர்ஹான் இப்ராஹிம் அவர்களுக்கும் அறிமுக உரை நிகழ்த்திய அம்ரீன் அவர்களுக்கும் சிறப்பாற்றிய ஆலிமா பர்வீன் ஃபாத்திமா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய ஒஸ்தாதா முகைதீன் மீரா அவர்களுக்கும் இறுதியாக துவா ஓத இருக்கும் அஸ்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து அனைவருக்கும் தத்வீர் அரபிக் சென்டர் மற்றும் மதரசத்துல் பைனா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. ஜஸாக்கில்லாஹு ஹைரா. நன்றி உரையாற்றிய அஃப்ரீன் தஸ்லீம். அடுத்ததாக இந்த பயான் வந்து சம்மர்னால நம்ம வந்து பயான் திடீர்னு ஏற்பாடு பண்ணோம். இந்த சம்மர்ல இன்னொரு பயான் வந்து வைக்கலான் இருக்கிறோம். இந்த மந்த்லயே வைக்கலான் இருக்கிறோம். எல்லாரும் வந்து கேளுங்க, லீவ் போடாம எல்லாரும் பயனடைங்க பயான் கேட்டு. இன்ஷா அல்லாஹ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. பயான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அவங்களும் சொன்னவங்களுக்கும் பயான் கேட்டவங்களுக்கும் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இது பண்ணாங்க, நல்லா ஓதுனாங்க, நல்லா படிச்சாங்க, நல்லா சொன்னாங்க. எல்லாத்துக்குமே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. அடுத்ததாக துவா ஓதுவதற்கு மாணவி அஸ்மா அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.